நீலகிரி செய்திக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். மலை கிராம மக்களின் குழந்தைகளின் கல்விக்காக பாடுபட்ட திருமதி ஷைனி மேத்யூஸ் அவர்களுக்கு நல்லாசிரியர் விருது. அனைத்து தரப்பினரும் பாராட்டு. ஆசிரியர் ஷைனி மேத்யூஸ் அவர்கள் நாகர்கோவில்காரர். சென்ற 16 ஆண்டுகளாக உதகையருகில் மலை கிராம பள்ளியான கோத்தகிரி மிலிதேன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். சமநில பரப்பில் கல்வி கற்க வரும் குழந்தைகளுக்கு கற்பிப்பதை விடவும் சவால் நிறைந்தது மலை கிராமங்களில் பயில வரும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது. சவால் நிறைந்த அந்த பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி அறிவியல் தொழில்நுட்பங்களை வெற்றிகரமாக கற்றல் கற்பித்தலில் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார் ஷைனி மேத்யூஸ். மாணவர் வருகை ஏற்ற இறக்கங்கள் கொண்டதாக அமையும் தன்னுடைய பள்ளியில் அந்த மலை கிராம மக்களின் ஒத்துழைப்போடு கற்க வரும் குழந்தைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வைத்திருக்கிறார். இந்த பெருந்தொற்று காலத்தில் அங்குள்ள சிகப்பு யானை குழுவினரோடு இணைந்து அரசு பள்ளி மாணவர்களை ஆன்லைன் வழியாகவே நாடக பயிற்சி அளித்துள்ளார். கல்வி நிலையம் நோக்கி மாணவர்கள் வர இயலாத தொற்றுச்சூழலில் இவரின் வகுப்பறைகளாக கற்கும் மாணவர்கள் வீடுகளே இருந்தன. அதற்காக மாணவர்கள் இருப்பிடம் நோக்கி பயணப்பட்டிருக்கிறார். தன்னுடைய அர்ப்பணிப்பு நிறைந்த பணிக்காக பல விருதுகளையும் பெற்றிருக்கும் ஷைனி மேத்யூஸ் அவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான நல்லாசிரியர் விருது கிடைத்திருக்கிறது. அவருக்கு இதயம் நிறைந்த வாழ்த்தும் அன்பும். ஷைனி மேத்யூஸ் அவர்களின் வாழ்க்கை இணையர் அன்புக்குரிய பிரேம்தாஸ் தக்கலையை சார்ந்தவர். வழக்குரைஞர் சைமன் அவர்களின் மகன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தக்கலை கிளையிலிருந்து உருவாகி வந்த இளைஞர் தக்கலை கிளையின் தலைவராகவும் இருந்து செயல்பட்டார். தேர்ந்த புத்தக வாசிப்பாளர், எழுத்தாளர். தற்பொழுது நாகர்கோவில் கார்மல் மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். வகுப்பறைகளை தாண்டி சமூகத்தில் இயங்கும் ஆசிரியர் குழுமத்தில் ஒருவர். மலை மாவட்ட மக்களின் குழந்தைகளின் கல்விக்காக பாடுபட்டு நல்லாசிரியர் விருது பெறும் திருமதி ஷைனி மேத்யூஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். கோவை நீலகிரி செய்திக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.